ஸோ நண்பா வெயிட் பண்ணி ஏற்றிட்டேன். ஸோ அப்படியே ஏற்றியாச்சு. ஆயில் ஊற்றிடலாம். 30-50 ml ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ ஏற்றி வச்சுருந்தா எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இதோட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் போடுங்க. என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா என்ன தெரியல நண்பா. இப்போ நான் பார்க்கணும் பிரிட்ஜில். சரி நல்லா வளர்ந்துட்டோம். வெங்காயம் போட்டேன். நண்பா இதோட இதுவும் போட்டுட்டேன். கொத்தமல்லி பிரியாணி சாப்பிட நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டாச்சு. ஜீரகம் சோம்பும் போட்டுருவாங்க நண்பா. கருவேப்பிலை இருந்தால் போட்டுங்க. கருவேப்பிலை எடுத்து தீர்ந்துச்சு நண்பா. நண்பா இப்போ பேஸ்ட்டு போடுறேன். தக்காளி வருது. பேஸ்ட்டு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி போட்டுருக்கேன். அரிசியில் போடல. தக்காளி போட்டாச்சு. இப்போ மிளகா போடணும். மிளகா போட்டுருக்கேன். நண்பா பச்சை மிளகா போட்டாச்சு. நண்பா பச்சை மிளகா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும். ஒரு தக்காளி போட்டுங்க. நான் 1.5 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் 1.5 தக்காளி போடணுமா போட்டுங்க. தக்காளி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு தக்காளி பேஸ்ட்டாக போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா. கம்பெனியை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுருக்கோம் நண்பா. மேலே நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் மேலே தூக்கி போட்டுங்க. அப்படியும் போடுவோம். நான் குழம்போட மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ தேங்காய் பால் ஊற்றணும். ஓகே நண்பா. கண்டினியூ பாருங்கள். ஸோ இதோட இது ஊற்றணும்பா. மீன் மசாலா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். மீன் மசாலா எப்படி பண்ணணும்னு. ஸோ மீன் மசாலா போட்டாச்சு. 1 ஸ்பூன் போட்டுங்க நண்பா. ஸோ சில்லி பவுடர் தேவையான நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரம் கொடுக்கணும். சில்லி பவுடர் போட்டுருக்கணும். ஸோ மஞ்சத்தூள் தேவையான போட்டுக்கலாம். ஸோ மல்லித்தூள் நீங்கள் போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. ரொம்ப போகணும். மீன் கொழுப்பு கறி கூட அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க நண்பா. கறிப்பூர் போட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றணும். லைட்டாக அடி பிடிக்கணும். தேங்காய் ஊற்றிடுவோம். மீன் போட்டுக்கலாம். புளி இருந்தால் புளி போட்டுக்கலாம். நான் புளி போடல. புளி நான் இப்போ இல்லை, தீர்ந்துடுச்சு. ஓகே புளி போட்டால் தான் டேஸ்ட்டு. வில்லேஜ் ஸ்டைலு. கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நம்ம உப்பு போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன்.
அப்படியே மசாலா பிடிக்கட்டும். இந்த தண்ணி ஊற்றலாம். ஸோ நண்பா இதில் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இந்த மிக்சியில் அடிப்பேன். ஓகே நண்பா. ஸோ இதோட தேங்காயும் போடுவேன். ஒரு 30 கிராம் போட்டுருங்க. தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ ஒரு 30 போட்டிருக்கேன். 30 கிராம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். மிக்சியில் போட்டு அடிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ நண்பா இதில் வரமிளகாவும் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் காரமாக. ஓகே நண்பா. சாதம் அடிச்சிடுறேன். பாருங்கள் மிக்சியில் அடித்தாச்சு. நல்லா பூ மாதிரி அடிச்சிட்டேன். நல்லா செம்மையாக அடித்தாச்சு. நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் மீன் குழம்புல. ஸோ இதில் கொத்தமல்லி, வரமிளகா, தேங்காய். ஓகே நண்பா. 3 ஐட்டம் போட்டிருக்கேன். ஸோ நண்பா தேங்காய் பால் ஊற்றுறேன். நல்லா பேஸ்ட்டு நல்லா பண்ணிட்டேன். தேங்காய் பால் இந்த இது போட்டால் தான் டேஸ்ட்டே வரும் மீன் குழம்புல. போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் அப்படி இருக்குது. தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் நண்பா. ஸோ பாருங்க தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் கட்டியாக வைக்கிறேன். ஸோ சைட்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்ருங்க. அதான் ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோன்னா மீனை மிக்ஸ் பண்ணிடுறோம் தான். நம்ம பூ இருக்கா பார்த்துங்க. பூ இல்லைன்னா போட்டுக்குங்க. ஸோ அதோட தக்காளியும் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி அப்படியே போடலாம். நான் தக்காளி பேஸ்ட் பண்ணி போட்டேன். ஓகே மக்கா பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உப்பு இருக்க மட்டும் பார்த்துக்கிறேன். உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப போட்டாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. தேங்காய் பாலும் போட்டாச்சு. ஸோ மூடி வச்சிடறேன். ஒரு கொதி வந்தாலும் மீனை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ மீன் இங்கே ஏற்கனவே மசாலாலாம் போட்டு வச்சுருக்குறேன். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டு அதில் ஓகே மாட்டேன். ஸோ இது மசாலா போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் மீன் குழம்பு. ஓகே நண்பா. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்களும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஒரு கொதி வந்தோன்னா கொழுப்பு இதை போட்டுற வந்தோம் மீன். ஓகே நண்பா. மசாலா மீன். ஸோ நண்பா கொதிச்சிட்டு பாருங்கள். நல்லா கொதிச்சிச்சு. ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் மசாலா இருக்குது. இந்த மசாலானா ஒரு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சாலாவில் ஊற்றிடும். ஓகே நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறோம். கொதிச்சுட்டு போகணும். ஓகே நண்பா. ஸோ முடியலாம். ஸ்லோவில் வச்சுட்டேன். ஸோ மீன் பாருங்கள் முழுசாக போட்டிருக்கு. நீங்கள் ஒரு விளாட்லாம் மீன் கூட. ஓகே நண்பா. நான் கமெண்ட் டேஸ்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஓகே நண்பா. உப்புலாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிறேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே நண்பா. ஸோ நண்பா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள் நண்பா வேறு லெவலாக இருக்குது. ஸோ கிண்டி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு விளாட்லாம் நண்பா மீன் குழம்போட. பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் நண்பா எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா. ஸோ மக்களே குழம்பு ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் மீன் குழம்பு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் நண்பா. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நண்பா பாருங்கள். ஸோ
குழம்பு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்களேன். இதான் எப்பயுமே இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது தேங்காய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்காய் பால் ஊற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகும் மீன் குழம்புல. பாருங்க அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சேர்த்து சொல்கிறேன். பார்க்கும்போதே தெரியுது வேறு லெவலாக இருக்கும் நண்பா. பாருங்க மீன் முள் இருக்கும், பார்த்து சாப்பிட்ணும். சூடாக இருக்கும் நண்பா. நண்பா செம்ம டக்கராக இருக்குன்பா. வெறும் ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். குழம்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குது. வேறு லெவல் இருக்குப்பா. அதுவும் ரைஸும் நல்லா குழஞ்சிருச்சு. ரைஸ் ஒயிட் ரைஸு, மொத்த ரைஸு குழஞ்சி அருமையாக இருக்குது. மீன் குழம்புக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் குழஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் செம்ம லெவலாக இருக்குது நண்பா. ரைஸு குழம்பு சூப்பராக இருக்குது, செம்ம டக்கராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்ம டக்கராக இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா, மறந்துடாதீங்க. ஓகே நண்பா. ஸோ ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே நண்பா. ஓகே, ஜஸாக்குல்லாஹ் கைர்.